Shalom to all of you. வேதவாக்கியத்தில் இருந்து யோவானின் நாட்களில் தொடங்கிய சம்பவம் எதற்கும் கிறிஸ்துவை குறித்து எதற்கும் கிறிஸ்துவின் ஆவி யேசுவை மாற்றி போட இயேசு கிறிஸ்துவை அவரை தள்ளி போட்டு போலி கிறிஸ்துவை போட இது அவனுடைய கேரக்டர். we will see. இப்ப இத நாங்கள் மறுபடியும் அவருடைய உதவியோடு பார்க்கிற நேரத்திலே தான் இதனுடைய ரகசியங்களை முந்த நாள் அறியாதது நேற்று அறிந்தோம். இப்ப நேற்று சில காரியங்கள் மறைந்தது, இன்றைக்கு அவர் சொல்லிக் கொடுப்பார். முடியாத எல்லையற்ற ஊற்று தேவனுடைய வார்த்தை, ஆவியின் சொற்கள் அச்சிடப்பட்டிருக்கிறது. சொற்கள், ஆவியின் சொற்கள் உண்மை. சில மொழிபெயர்ப்புகள் இங்கும் அங்குமாக சரியானதாக இல்லை. அதனாலே நாங்கள் ஆராய்ந்து படிக்க வேண்டும். உண்மையை அறிய விரும்புகிறார்கள். இங்கிலீஷில் ஐ திங்க் ஆங்கிலம் 35-40 மொழிபெயர்ப்புகள் உண்டு. ஒரே வசனத்தை போட்டு எல்லா மொழிபெயர்ப்பையும் போட்டிருப்பாங்க. படிக்கிறது லேசு. தமிழ்ல அப்படி இல்லை. இன்றைக்கு நாங்கள் அவருடைய உதவியோடு நாங்கள் பார்ப்போம். ஓகே, முதலாம் யோவான் 2:18. பிள்ளைகளே, இது கடைசி மனத்தியாலமாக இருக்கிறது. போலி கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக போலி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி மனத்தியாலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்மை விட்டு பிரிந்து நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்திருந்தால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல என்று வெளியாகும்படிக்கு பிரிந்து போனார்கள். ஜான் தன்னுடைய நாட்களில் தொடங்கிய இந்த சம்பவத்தை எல்லா சபைகளும் அறிய வேண்டும் என்று, என்ன காலத்திலே நடக்கிறது என்றும் எங்களை எச்சரிக்கிறான். ஜான் எழுதி ஏறக்குறைய 1900 வருஷங்கள் முடிந்த போன்றால் 2 millennium ஆல்மோஸ்ட். இப்பொழுது என்ன மனத்தியாலமாக இருக்கும்? கடைசி நிமிஷம். இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பிலே பார்ப்போம்.
மெசியாவின் பகைவரை பின்பற்ற வேண்டாம். மெசியாவின் பகைவர்கள் இந்துக்கள் அல்ல, பௌத்தர்கள் அல்ல, இஸ்லாம். இந்த பகைவர்கள் எங்கே ஆரம்பித்தார்கள், எங்கே இருந்து விட்டு போனார்கள்? The demon spirit of Antichrist always begins among the so-called God's people, the Christians, or even the Jewish people. இயேசுவை எதிர்த்த அந்த சம்பாஷணையும் சூழ்நிலையும் எத்தனையோ தடவை நாங்கள் பார்த்தோம். யோஹானன் 8ஆம் அதிகாரத்திலே நான் உணர்த்தப்படுறேன், எப்படிப்பட்டதான ஒரு ஆவி யோஹானன் ஜோன் எல்லாம் அந்த இடத்துல நின்றுப்பான் இயேசுவ பதில் கொடுக்கும் பொழுது. ஓகே, எப்படிப்பட்டதான ஒரு பேய் இயேசுவை எதிர்த்திருக்கும், அவரை முடிச்சு கண்ட பார்த்திருக்கும். அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி என்ன, அவரது சொற்களை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கவில்லை. That's about all. Simple as that. அவரது சொற்களை நான் டேடியின் இடத்துல இருந்து வந்தேன், அவரிடத்தில் இந்த உண்மையை கொண்டு வந்தேன், அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. People do not know what to believe in. Oh, I believe in Jesus. What do you believe? He is the son of Mary? No, you are not believing. We will probably study about that. அவர்களுக்கு இயேசுவை விசுவாசிக்கிறால் என்னென்னு தெரியா? கிறிஸ்துவின் எதிரிகளை பின்பற்ற வேண்டாம். எனது அன்பான பிள்ளைகளை, முடிவு நெருங்குகிறது. போலி கிறிஸ்து வந்து கொண்டிருப்பதை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவை இன்னும் வரையில்ல. உனக்கும் பெண்ணுக்கும், உன் விதைக்கும் அவள் விதைக்கும் பகை உண்டாக்குவேன். உன் விதை பிசாசுக்காக வர விதை, அந்த கிறிஸ்து இன்னும் வரவில்லை. அவனுடைய மகனாக அவன் செயல்படுவான். இயேசுவா தேவனுடைய மகனாக செயல்பட்டார். பெண்ணுக்கு விதை இல்லை. நோ. அப்படி என்றால் உனக்கும் பெண்ணுக்கும், உன் விதைக்கும் அவள் விதை. பெண்ணுக்கு அந்த விதை எங்கே இருந்து வந்தது? அதி உயர்ந்தவன் தம்முடைய வார்த்தையாகிய விதையை மரியாதை கற்பதிலே நாட்டினார். அதான் அவள் விதை. பகை ஏற்படுத்துவேன். அதுதான் குறிப்பாக இந்த ஆன்டி கிறிஸ்து என்ற ஆன்டி மெஷாயா, போலி கிறிஸ்துவின் ஆவி, போலி மெஷாயாவின் ஆவி, உண்மையான மெஷாவையும் உண்மையாக மெஷாவை கொண்டுள்ள மனுஷர்களையும் அவருடைய ஆடுகளையும் எதிர்க்கிறது.
யேசுவாவை மட்டுமல்ல அவருடைய தகப்பனையும் எதிர்க்கிறது. அந்த ஆவி கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களுக்குள்ளே அவர்கள் அறிக்கை பண்ணுகிற நேரம் மனம் தரமாமல் ஒன்றுமே நடக்காமல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன், அவரை எனக்கு ரட்சகர், அது திறமையான நேரம் காப்பி கேட் டூப்ளிகேட் அந்த ஆவி உள்ளே வந்து பூர அப்படியாய் அறிக்கை பண்ணுகிறவர்கள். That's a beautiful time. எந்த பேயும் அப்படியாய் அறிக்கப்படும். வாழ்க்கையின் அனுபவத்திலே நான் கண்டறிந்த காரியம். ஏனென்றால் அப்படி அறிக்கை பண்ணி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவோ அல்லது அவரை ஏற்றுக்கொள்றேன் என்று சொல்களோ இங்கே இல்லை. இயேசுவும் சொல்லவில்லை, அப்போஸ்தலர்களும் சொல்லவில்லை. That's not the way to receive Yeshua. ஒரு மனம் திரும்புதல் இல்லை. பழைய வாழ்க்கையை விட்டு பாவ வழிகளை விட்டு யோசனைகளை மாற்றிக்கொள்ள தீர்மானம் எடுக்கவில்லை. யேசுவின் பின்னாலே போவதற்கு உடன்படிக்கையாக ஞான ஸ்நானம் பெறவில்லை. எப்படிப்பட்ட ஆவி ஒன்று உள்ள போகும்? காப்பிகேட் டூப்ளிகேட் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லும் நேரத்தில் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களின் வாழ்க்கை போக்கை பாருங்கள். எப்படியாய் இருக்கிறது? உண்மையிலேயா, நேர்மையில், தாழ்மையில், தேவ பயத்தோடு, எல்லையே காண முடியாது. எல்லாரும் சிலருடைய ஊழியத்திலே போதகர்களோ இவாஞ்சலிஸ்ட் நற்செய்தி கொடுவர், வழியாக்களோ இங்கேயோ இலங்கையோ இந்தியாவோ கேள். அவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுவது எதை தெரியுமா? அவர்கள் ஊழியத்திலே நடக்கிற குணமாக்குதல், அடையாளங்கள், அற்புதம் என்று அவர் நினைக்கிறது. ஒரு மனுஷனில் இருந்த பேய் வழியாலே துரத்தப்படுவது அற்புதம். தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை இறங்காமல் அந்த பேய் போவாது, கடைசி மட்டும் போவாது. அது அற்புதம். யேசுவை சொன்னார், நான் தேவனுடைய விரலால், அவருடைய விரல் அவரேதான். விரல் தேவனுடைய விரல், இரண்டாம் ஆள் அல்ல. தேவன் ஒன்று, விரல் ரெண்டு. இதுதான் திருத்துவ போதனை. நான் தேவனாலே பிசாசுகளை துரத்தினால் அவர் ஆவியாயிருக்கிறார், அவரேதான். தேவனுடைய ராஜ்யம் உங்களண்டை வந்திருக்கிறது. சரியா? So முடிவு காலம்
நோவானின் நாட்களிலே ஆரம்பிச்சிட்டு தேவையில்லாமல் நீ மறுபடியும் கேட்டவைகளை கேட்கிறாய் என்று நினைக்காது. இது தேவனுடைய ஆவியின் வார்த்தைகள். உன்னை உலக கரைகளில் இருந்து உன் மனம் உணர்ச்சிகள் அது கழுவும் வார்த்தைகள், உன்னை விடுதலையாக்கும் வார்த்தைகள், உன்னை குணமாக்கும் வார்த்தைகள், வாழ்க்கை அடங்கிய வார்த்தைகள், உன்னை உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கும் வாழ்க்கை வார்த்தை. வானன் 17:17 உம்முடைய உண்மையினால் அவர்களை பிரித்தெடும் பரிசுத்தமாக்கும் செய்யும். இந்த வார்த்தை அப்படியாய் செய்யவில்லையோ நாளாந்தம் நீ உலகத்திலே பின்னப்பட்டிருக்கிறாய். மறுபடியுமாக வெளிச்சம் ஒரு தடவை கிடைத்திருந்தாலும் சேர்த்துக்குள்ள போன பண்டிகை போல இருப்பாய். கழுவப்பட்டதுக்கு பிறகு அதுக்கு நல்ல பழகின இடம். அந்த அதுக்குள்ளே நீத்தர போயிட்டு சிரிச்சு கொண்டு படுக்குது. சரி, வர இருக்கும் அந்த கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டீர்கள். மெஷியாவின் பகைமை, மெஷியா கிறிஸ்து, கிறிஸ்து கிரேக்க பாஷை, மெஷியா எபிரேய பாஷை. இங்கே ஏற்கனவே இருக்கிறார்கள். ஆகினால் முடிவு நெருங்கி இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். கடைசி மணித்தியாலம் என்பதை இதெல்லாம் எப்பயோ நாங்கள் 5, 10, 15 வருஷத்துக்கு முதல்ல பார்த்திருக்கலாம். அந்த நேரம் இவை கற்பிக்க வேண்டும் என்ற வழிநடத்துதல் எனக்கு இல்லை. சிறையில் இருக்கும் யுத்த வீரர்கள் பேர் கொடுத்த செய்தி அது இப்போ அவர்களோடு பேசுகிறது. பல பேரோடு இப்போ சொல்ற காரியங்களா அதுல சொல்றீங்க பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு எல்லை இல்லை. இங்கு கொஞ்சம் அங்கு கொஞ்சம். ஏசாயா 27 கூறப்படு. அவருக்கு தெரியும் எப்ப இங்கு கொஞ்சம் கொடுக்கணும் அங்கு கொஞ்சம் கொடுக்கணும். புட்டுக்குழலுக்குள்ள மாவு அடைகிற மாதிரி ஒருவருக்கும் அடைய மாட்டார். வெளிச்சத்திலே நடக்கிறவர்களுக்கு வெளிச்சம் இன்னும் கொடுக்கப்படும். நீ எழும்பி அந்த குயவன் கடைக்கு போ, அங்கு நான் உன்னோடு பேசுவேன். எரேமியா இப்ப செய்ய வேண்டியது அவர் எழுப்பி குயவன் கடைக்கு போம். அவர் வழியிலையும் பேச மாட்டார், போகாமல் இருந்தாலும் பேச மாட்டார். சொல்லப்பட்டதை எதுக்கு கீழ்ப்படுகிறாயோ அடுத்தபடி காண்பிக்கப்படும். எழுதப்பட்ட வெளிப்படுத்தப்பட்ட அவரது சித்தத்துக்கு, கட்டளைகளுக்கு, உண்மைக்கு, ஆலோசனைக்கு, கற்பித்தல்களுக்கு நீ கீழ்ப்படியாமல்
யாரை நான் கல்யாணம் கட்டுறது? அப்படி ஒரு ஆள் இருக்கா? நீ 90 வயது மட்டும் கேட்கலாம், பேச மாட்டார். எந்த இடத்துல நாம் போய் ஜெயிக்கிறது சொல்ல மாட்டான். ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்ட அந்த கற்பித்தல் தோரா இவையெல்லாம் செய்ததான் இயேசுவா. இதுக்கு கீழ்ப்படியாமல் தெரியாத ஒரு காரியத்தை கேட்காதே. டன் பீரியட். பேசவே மாட்டார். Obey the light which you have received. உனக்கு கிடைத்த வெளிச்சத்திலே, நீ அறிந்த வெளிச்சத்திலே முதல்ல கால வச்சு நட. தெரியாதவர்களை அவர்கிட்ட கேட்கலாம். என்ன வேலை எடுக்கிற? இது எனக்கு சரியா? கொழும்புல போய் ஜெபிக்கலாமா? ஒரு சாமான் வாங்கலாமா? வாங்குறா அது எங்க இருக்கு? அவருக்கு தெரியும். விலை குறைஞ்ச இடம் அவர் தெரியும், அரைவிலைக்கு போற இடம் தெரியும். தெரியாத எங்களை அறியாம வழி நடத்துவார். (2:19) நமது குழுவிலே எங்களோட குரூப் மெஷியாவின் எதிரிகள் இருந்தார்கள். அடே, வெளியேறங்குமாக ஒரு சர்ச். யோவான் அதை எப்படியோ வழி நடத்த இருக்கிறான். அந்த அனுபவத்தை பெற்று மற்ற சபைகளுக்கு எழுதுகிறான் கடிதம். முதலாவது கடிதம் First John. அப்ப அந்த கூட்டத்துக்குள்ளே நமது குழுவிலே போட்டிருக்கு, அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். கிறிஸ்துவின் பகைஞர்கள் என்ன நடக்குது ஒரு சர்ச்சில்? நாங்கள் இயேசு கிறிஸ்துவை எதிர்க்கிறோம். அந்த ஆவி அப்படி சொல்லாது. பிசாசுக்கு அட்லீஸ்ட் வஞ்சிக்கிறதுக்கு 5000 வருஷங்களுக்கு மேலாக அவன் அப்படி செய்திருக்கிறான். அவனுக்கு வஞ்சிக்கிறபடி என்று சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. That's why Yeshua said, அநேகம் பேர் வஞ்சிக்கப்படுவார்கள், பழையாயில் வழி நடத்தப்படுவார்கள். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையார்கள். 24 மதியாகும். Why should he say that? ஏன் அதை சொல்ல வேண்டும்? அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் எதிரியின் ஆவியை கொண்டவர்கள் நம்மை விட்டு போய்விட்டார்கள். அவர்கள் நம்மோடு சேர்ந்தவர்களாக வாழவில்லை. அங்கே உள்ளே இருந்து கொண்டு உருட்டும் திரட்டும் மாயமாலமும் மந்திரவாத ஜபமும், நேர்மை இல்லை, பொய்கள், புறங்கூறுதல். இப்பதானே செல்போனும் வாட்ஸ்அப்பும் வந்திருக்கு, காசே இல்லை.
கனடாவில் அவன் பெல்லாண்டவன் டெலிபோனை கண்டுபிடிக்கும், அதுக்கு கட்ட வேண்டி இருக்குது. கால்ஸுக்கு உள்ளே எடுக்கும் கால்ஸுக்கு தான் காசு இல்லை. இப்ப இங்க மாதம் மாதம் இந்த செல்போனுக்கு யாரும் கட்டுவதில்லை. வாங்கிட்டு ஒரு 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 பேக்கேஜ் போட்டா யூ கேன் டாக், அதுக்கு மட்டும் அதுக்குள்ள காய்ச்சி கொண்டிருக்கலாம். ஸோ இதற்கூடாக பலவிதமான புறங்கூறுதல் பிசாசின் வேலைகள் நடக்கிறது, மந்திரவாத ஜபங்கள் நடக்கிறது, தேவ சித்தத்துக்கு மாறாக ஜபம் பண்ணுவது, ஜபம் அல்ல ஓதுவது மந்திரவாதம். கத்தோலிக்க சபையிலே இருந்த நேரத்தில் நான் யோசிக்கவில்லை, இவளை பிரியத்த மந்திரம், பரமண்டல மந்திரம் கேள்விப்பட்டீங்க? பழைய ஞாபகம் இல்லையோ? மந்திரம், பரமண்டல மந்திரம் வந்து Our Father who art in heaven, வானமண்டலங்களிலே இருக்கிற எங்கள் பிதாவே, அது பரமண்டல மந்திரம். பிரியத்த மந்திரம் Hail Mary full of grace, the Lord is with you. அஜய் மரியாயே மறந்து போன இப்படி பல மந்திரங்கள். நான் நினைக்கிறேன் பலவிதமான மதங்களிலே இருந்து வந்த, குறிப்பாக இந்துக்களிலே இருந்து, அந்த நேரத்தில் மந்திரம் படிச்சு வந்தவர்கள், அவர்களுக்கு என்ன இது ஜபமா, இது மந்திரம், அப்ப இதை ஊத வேணுமா? ஊது. பின்ன ஊதுனான் சில மந்திரம் 53 தடவை சொல்ல வேண்டும். ரைட்? அவர்கள் நம்முடையவர்களாக இருந்ததுதான், நம்முடைய தங்கியிருப்பார்கள். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தார்கள். இரும்பும் வெங்கலமும் ஒட்டாது. நோ. சோ அவர்கள் பிரிந்து போனார்கள். பிரிந்து போனவர்கள் தொடர்ந்து கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். உள்ளுக்கு டூப்ளிகேட் இயேசுவின் போதனை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள், வஞ்சிக்கும் போதனையினால் பிடிபட்டவர்கள், உண்மையை அறிய மனதில்லாதவர்கள், பிழையான ஆவியை கொண்டவர்கள். இப்ப இதற்கூடாக, இந்த படிப்பு கூடாக யோவான் 8ஆம் அதிகாரத்தை, யோவான் 8ஆம் அதிகாரத்தை பார்க்கிற நேரம், ஓகே, எதற்கூடாக யோவான் வெளிப்படுத்துற இந்த காரியம், அந்த கிறிஸ்து, வார அந்த கிறிஸ்து, எழும்பின அந்த கிறிஸ்துகள், அந்த கிறிஸ்துவின் ஆவி, 3 பிரிவு. I will tell you whether you have it in your notes right. அப்படி பார்க்கிற நேரத்தில் இந்த பரிசேயர் சதுசேயர்
இயேசுவை எதிர்த்தவர்கள் எப்படிப்பட்ட ஆவியோடு, பிசாசின் ஆவியோடு அவரை எதிர்க்க வேண்டும்? இயேசுவை எதிர்ப்பது நீர் நீண்ட சட்டை வித்தியாசமா போட்டிருக்கிறேன், ஆகியால் நாங்கள் உண்மை எதிர்க்கிறோம். ஒரு ஆளை ஏற்றுக்கொள்வதோ எதிர்ப்பதோ எங்கே தங்கி இருக்க தெரியுமா? அவர்கள் கொண்டு வந்த வார்த்தையிலே. The words. மோசையை ஏற்றுக்கொள்வது, மோசையின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வது. தேவனை ஏற்றுக்கொள்வது, இயேசுவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வது. வார்த்தைகள். இவர்களுக்கு யோஹானனின் டீச்சிங் சரி வரல. நம்முடைய ஐக்கியம் அது உயர்ந்த தேவன் நம்முடைய டேடியோடு, அவருடைய மகன் இயேசுவோடும், இந்த ரெண்டு பேருடைய ஐக்கியம் இது சரி வரவில்லை. ஏன்? 2ஆம் அதிகாரம் 22 கூறுகிறான், இந்த அந்திகிறிஸ்துவின் ஆவி மகனை மட்டும் தள்ளிவிடுகிறதல்ல, மகனை தள்ளிவிடுவது அவர் வார்த்தையை தள்ளிவிடுவது. வெள்ளக்காரன் 3/4 பேரும் போக மாட்டான், அமெரிக்கா, கனடா, யூரோப். ஏன்? அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு ஒரு தயவு, கிரேஸ், கிருபையின் காலத்தில் ஜெபிக்கிறார்களாம். பவுலின் வார்த்தைகளை விளங்காது எங்களை மறுபடியும் கட்டளைகளுக்கு கீழே கொண்டு போய் போட முடியாது என்று சொல்லி அவர்கள் கட்டளைகளுக்கு கீழ்படுகிறதில்லை. யேசு சொன்னார், என்னிடத்தில் அன்பு கூறுகிறவனே என் கட்டளைகளுக்கு கீழ்படுகிறான். அன்பு கூர்ந்தால் என் கட்டளைகளுக்கு கீழ்படியுங்கள். இதெல்லாம் தூக்கி அறிஞ்சாச்சு. But I am asking, what kind of spirit? கட்டளைகளுக்கு கீழ்படிவதா இல்லையான்னு டிபேட்ஸ் நடக்குது. எப்படிப்பட்ட ஒரு ஆவி விளங்குது, ஓடி வலிக்குது. அப்ப இந்த பரிசேயர் எதிர்த்து கொண்டிருக்க அவர் சொன்னார், என் சுயமாய் நான் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார், அவர் வார்த்தைகளை கொடுத்தார், அது உண்மை என்று எனக்கு தெரியும், அதை நான் உங்களிடத்திலே கொண்டு வந்தேன், நீங்களோ அதை ஏற்றுக்கொள்ளாமல் என்னை கொல்ல தேடுகிறீர்கள். What kind of a spirit? தேவனுடைய ஆவியின் சூழ்நிலையிலே வார்த்தையின் உண்மையிலே ஜீவித்தார்களா அந்த போதகர்கள்? No. அவர் பச்சையா சொல்லிவிட்டார், உங்கள் தகப்பனின் சுபாவத்தின்படி நீங்கள் ஜீவிக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்ட மனுஷ கொலைபாதகனும் பொய்யனும் பொய்க்க பிதாவும். So finally he had to tell them, your father is the devil, because
You are planning to kill me. வீடுகள் வழியில போய் அல்லது போன் எடுத்து எப்பொழுதும் கற்றாலும் ஒரு உண்மையை அறிய முடியாத பொம்பளைகள் ஆண்கள் எப்படியானவர்களுக்கு இந்த நாளையில வீட்டுக்கு போக தேவையில்லை. சில போகிறார்கள், அவர்கள் கூட்டங்களுக்கு இழுத்தெடுக்க அவங்களுக்கு கொஞ்சம் கூட வருமானம் வர இதானே கண்டக்ட் பண்ணலாம். அங்க போய் அவர்களை வஞ்சித்து கெடுத்து பவுல் உண்டையுமே விடையில்லை. இதுகள் எல்லாம் எழுதி இருக்குது. வாட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் இயேசுவை இப்படி செய்வார்? அவருடைய ஆவி இப்படி செய்யுமா? கிறிஸ்துவின் ஆவி, அவரது பிரசன்னம், கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்துவே மெசியா அவரேதான். அவருடைய தன்மை, அவர் ஆவியாய் இருக்கிறார். So, நாங்கள் வாசித்த இந்த 2ஆம் அதிகாரத்தில் ஒன்று யோவான் 18:19 அறிந்து கொள் பிள்ளையே, கடைசி மனத்தியானம் ஆரம்பித்தது 2 மில்லேனியம் 2000 வருஷங்களுக்கு முதல்ல. அடுத்தது 3 பிரிவுகள் அந்த கிறிஸ்து வருகிறான் என்று கேள்விப்பட்டுவீர்கள். இன்னும் வரவில்லை. பிசாசின் மகன் யேசுவா the Messiah, அது உயர்ந்த தேவனின் மகனாக பிறந்து ஊழியம் செய்து தம்மை ஒப்பு கொடுத்து மரித்து உயிர் தழுந்தது. அத அவரை கொப்பி அடிக்க பிசாசு தண்ட மகனை அனுப்புகிறான். அவன் இன்னும் வரவில்லை. அதுதான் அந்த கிறிஸ்து வருகிறான். அது 1ஆம் பிரிவு. அடுத்தது அநேக அந்த கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், எழும்பினார்கள். யேசுவை சொல்லி போட்டார். நான் அதுக்குரிய வசனங்களை உங்களுக்கு தந்தேன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா. அநேக என்னென்று கேட்டால் அந்த வரவுக்கு இருக்கிற ஒரே ஆள் அந்த அவனுடைய ஆவி, பிசாசின் ஆவி உடையவர்கள் நானே கிறிஸ்து, நானே மெசியா என்று சொல்லி எழும்பி அநேக பேரை 5 பேர். அதுக்கு இயேசுவை சொன்னார், அவர் அங்கே இருக்கிறார், நம்ப வேணாம், இங்கே இருக்கிறார், போக வேணாம், எல்லாம் சொல்லி இருக்கிறார். இவைகள் நடப்பதற்கு முன்பதாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகியால் வஞ்சிக்கப்பட வேண்டாம். நிறைய கள்ளக்கிறிஸ்துகள் எழும்பி இருக்கிறார்கள். கடந்த காலங்களிலே கொண்டு போய் அநேக பேரை வஞ்சித்து, ஒருவன் நான் சொன்னேன், நாளைக்கு உங்களுக்கு அந்த பேரையும் ஆளையும் மறந்து போனேன். இந்த நாளிலே அவர் எங்களை சந்திக்க போறார் என்று கடலுக்குள்ள ஒரு தொகை சனத்தை கூட்டிக் கொண்டு போய் முழு பெரிஞ்சார்கள். சரித்திரம், ஹிஸ்டரி அதை மாற்ற இல்லாது. எல்லாரும் சேர்த்தாங்க. அப்படி வஞ்சிப்பான் தான் கடலுக்குள்ள இறங்கி கூட்டிக் கொண்டு போனான். அப்ப ஆக்கள் மூச்சு செய்கிற நேரம் வாங்க வாங்க அதை அவர் பார்த்து கொள்வார் என்றெல்லாம் சொல்லி இருப்பான்.
All died, perished. Go to Google and type there, who is the one who deceived people, saying that he was he was the Christ, real Christ, and took many people, and அவனும் பொய்னால போராக்களும் அழிந்து போனார். So முதலாவது வர இருக்கும் அந்த கிறிஸ்து, அந்த மனுஷன் பிசாசின் மகன் வரவில்லை என்னும் இந்த அந்த கிறிஸ்துகள் எழும்புகிறார்கள், இனிமேலும் எழும்புகிறார்கள். அது இரண்டாவது பிரிவு. மூன்றாவது பிரிவு அந்த கிறிஸ்துவின் ஆவி. அவர்கள்தான் யோகானனோட அவன் குழுவில் இருந்தார்கள். அவங்கள்தான் அவர்கள் நம்முடையவர்களாகி இருக்கவில்லை என்று சொல்லுகிறான். நான் உனக்கு கற்பிக்கிறது விளங்காத ஆக்களுக்கு நீ கற்பிக்கவும் உண்மையிலே நிலைத்திருக்கவும். அப்போ உன் அறிவு வளருவது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், வெளிச்சமாக இருப்பாய். உனக்கு கிடைத்த அந்த வெளிச்சம் இந்த பாடத்தை குறித்து உதாரணம். அது மிகவும் வேரூண்டி பலப்பற்றும் யாரும் முன்ன வைக்க முடியாது. செய்தி தெரியுமா? என்ன கரடியனார்ல ஒரு சின்ன மலை இருக்கு. இந்த நாளில் இயேசுவா வந்து இறங்க போறாங்க. எப்படி யாராவது வந்து சொன்னால் ஒன்றில் விழுந்து விழுந்து செழிப்பாய், அல்லது அந்த மனுஷனுக்குள்ளாக எந்த விதமான ஒரு எதிர்க்கும் கிறிஸ்துவை எதிர்க்கும் ஆவி, அவரை போல நடிக்கும் ஆவி, அவருக்கு பதிலாக உண்மையான மெசியாவை டூப்ளிகேட் போடும் ஆவியை நீ அறிந்து கொள்வாய். Get away. You're a liar. என்று நீ சொல்லுவாய். பொய்யன். மூன்று பிரிவுகளுமே தான். இப்ப நாங்க மூன்றாம் பிரிவை தான் பார்க்கிறோம். இந்த ஆவியோடு சபைகளிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். உலகெங்கும் பொய்யான மெசியா, போலி மெசியா, ரியல் மெசியா இல்லை. இதிலே கூறப்பட்ட தேவனுடைய மகன் இயேசுவா மெசியா இல்லை. முதலாவது இங்கிலீஷில் பேரை மாத்தினாங்க ஜீசஸ். தமிழ்ல அவன் இயேசு என்று வைத்தான். அவருடைய பேர் அதை இல்லை. அந்த கிறிஸ்துவிலே, அந்த ஆவியிலே, பொய்யான மெசியாவின் ஆவியிலே பொய்யான இயேசு உள்ளே டூப்ளிகேட். எத்தனை பேர் வழி நடத்துகிறான் ஜனங்களை, போதகனாக, பாசராக, மேய்ப்பனாக. அவர் மூலம் ஆட்டு மந்தைக்குள்ளே வராதவர்கள் கிறிஸ்தவ கூட்டத்துக்குள்ளே என்று எழுதப்படவில்லை. ஆட்டு மந்தைக்குள்ளே, ஆடு ஆடு, அதுவும் வெள்ளாடல்ல, செம்மறி ஆடு. வராதவர்கள் கள்ளர்களும் கொள்ளைக்காரரும்
இயேசுவா சொல்லி போட்டார். We will come to that. அதுக்கு பிறகு அவர் குரல் கேட்டு அவருக்கு பின்னால போகுது அந்த ஆடுகள். இந்த ஆடுகள் தான் என் சொந்தம் என்று சொல்லுகிறார். எனக்கு சொந்தமான ஆடுகள் இவைகள் தான். வாசலுக்கூடாக வந்து வாசலை திறந்து விடுகிறவர் அது உயர்ந்த தேவன். டாடி, இயேசுவாவின் டாடி. ஆடு உள்ளே வருகிறது, உள்ளே போய் வெளியே போய் அதுகளுக்கு சுதந்திரம். நல்ல மெய்ப்பனாகி அவரை பின் செல்லுது. கவனமாக He calls his own sheep. அவருக்கு சொந்தமான ஆடுகளை அவர் பேர் சொல்லி கூப்பிடுறார். அவரின் குரலை அறிந்தபடியால் அவரின் குரல் அந்த டோரா லிஸ்ட்ல வரும். அவரின் குரல் கேட்டு அது பின்னால் கட்டளைகள் மொழிகள் போதனை கற்பித்தல் வார்த்தை நீதி புத்திமதிகள் ஆலோசனைகள் ஒழுங்குகள் நியாயங்கள். ஒழுங்கு ஆணும் கல்யாணம் கட்டுறது ஒழுங்கு அல்ல. இப்ப எத்தனோ சபை அனுமதிக்குது. ஆணுமாக படைக்கவில்லை, ஆணும் பெண்ணுமாக படைத்தார். படுபாவிகள் மொக்கடா சாமிகள் இப்ப எத்தனையோ கிறிஸ்தவ கூட்டம் வெளியான சர்ச்சண்டு அனுமதித்திருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், இப்பவே அந்த கிறிஸ்தவர் அவன் ஆட்சியிலே எப்படி நடிக்க பாவான். அதுக்கு நான் இப்ப வரல. முதல் 3.5 வருஷம் நட்டைப்பான் இயேசுவாவும் மாதிரி நாங்கள் கல்யாணம் கட்ட வேண்டும். 2 மனுஷங்கள் அல்ல 2 பொம்பளைகள். அதுக்கு பிரச்சனை இல்லை. இவங்க விடுறாங்க இல்லை, விடுவாங்க. போங்க அவன் ஆட்சியில ஈஸி. இப்ப பாருங்க, ஈவன் இப்போது நடைமுறையில் இயங்குற போப் பிரான்சிஸ் allowed it. இவருடைய கோட்பாடு I'm using some words from Google. இவருடைய இந்த கொள்கை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது சொல்லப்படும். கத்தோலிக்கர்கள், வேட்டிகன், நோடோ. சோ எதுக்கு இதை சொல்ல வந்தேன்? இது இப்படியாக கொண்டு வருவது, அவன் படி கட்டுறான். அந்த கருத்து தன்னை மகனை அனுப்ப பேய் இவைகள் எல்லாம் அவன் ஆட்சியிலே இருக்கும். சிலபட நாயக் கல்யாணம் கட்டுறதுக்கும் அனுமதிப்பான். ஒரு மனுஷனும் பட்ட நாயும் மனுஷியும் ஆண் நாயும். நான் இதை சும்மா சொல்லவில்லை. Marriage பிரித்தானியா பெண் ஒரு நாயை திருமணம் முடித்தால், I didn't know this. விலை உயர்ந்த
மிகவும் காதல் திருமணம் வைபவம். அவள் திருமணம் முடித்த மனுஷன் அவன் அவளை புறக்கணித்தபடியால் கேளுங்கோ. I don't know whether to say this or not. What about sex? அது நிறைவேறாமல் மிருகங்களோடு பாலியல் ஈடுபடுவது டெத் சென்டென்ஸ். இதில் மரணம் நியாய தீர்ப்பு. They will train those dogs. இதெல்லாம் அனுமதிக்கப்படும். மிக திறமையாக அந்த கிறிஸ்துவின் ஆளுகையில் நடிக்கும் கிறிஸ்து, போலி கிறிஸ்து அவன் ஒருவன். All right, so அந்த மூன்று பிரிவை கவனமாக கவனிங்கள். ஒரு மனுஷன் வருகிறான், இன்னும் வரவில்லை. One man called the anti-Messiah. அவனுடைய ஆவி வேலை செய்து அநேக போலி கிறிஸ்தவர்கள் எழும்பினார்கள், எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆவியுடைய நானே மெஷியா கிறிஸ்து, கள்ள கிறிஸ்துகள், போலி இயேசு கிறிஸ்துகள். இயேசுவை போன் பண்ணார். இப்படி வந்து சொல்லுவாங்க, அங்கே இருக்கிறார், இங்கே இருக்க. நம்ப வேண்டாம். மேத்யூ, மார்க், லூக் நம்ப வேண்டாம். அவருடைய வருகை மெய்யான இயேசுவ மெஷியா எப்படி இருக்கும் என்று அவர் சொன்னார். All right. மூன்றாவது தான் வரி இருக்கும் அந்த கிறிஸ்துவின் ஆவி, பிசாசு, கண்ணுக்கு தெரியாத ஆவி. அதை கொண்டவர்கள் தான் யோகானனின் சபையிலே இருந்து பிரிந்து போனார். அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. எல்லாரும் அதை காண்பிக்க காணும்படிக்கு அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். அது வெளியரங்கமாக காண்பிக்கப்பட்டது. அந்த ஆவியை குறித்து தான் நாங்கள் இந்த ஆவி, அந்த கிறிஸ்துவின் ஆவி தொடங்கும் இடம் தேவனுடைய கூட்டத்திலே. மெஷியா எங்க அறிவிக்கப்படுகிறாரோ மாத்திரத்துக்கு அங்க நிற்பான். டூப்ளிகேட் போட. ஏனென்றால் இயேசுவின் முறையின்படி, வழியின்படி அவர்கள் தேவனாலே இழுக்கப்படாமல் பழைய வாழ்க்கையிலேயே இருந்து கொண்டு மனம் திரும்புதல் கட்டளை செய்து கொடுபடாமல் ஒரு கூட்டத்தோடு கூட்டதாக இந்த மனுஷன் சொல்லுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர் யார்?
அவர்களுக்கு மெய்யான இயேசுவின் கேரக்டர் தெரியாது. இன்னமும் ஒரு மனம் திரும்புதலும் இல்லை. அப்ப எல்லாரும் கை உயர்த்துவார்கள், ஒரு சிறிய ஜெபத்தை பாவ அறிக்கை செய்வார்கள். அந்த நேரத்திலே தான் இந்த கள்ள நோட், இந்த டூப்ளிகேட் குறித்து அவர்களுக்குள்ளே போவது. அதனாலே அதன் பிறகு அவர்கள் எந்த சபையிலே போய் சேர்ந்தாலும் அவர்கள் வாழ்க்கை பழையபடி, அதாவது முந்தின வாழ்க்கையை பின்பற்றி கொண்டு பாடல்கள் படித்து கொண்டு ஜெபம் பண்ணி நாம கிறிஸ்டியன், அது வேணுமானால் அந்த பிசாசு அந்நிய பாஷையை பிளா 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 பிளா, அது அந்நிய பாஷை அல்ல, அது அசுத்தாவியின் சொற்கள். அதையும் பேசிக்கொண்டு உலகெங்கும் பல சபைகளிலே வீட்டுகிறார். பிள்ளையே, நீ இதை கேட்டு அறிந்து கொள்ள. அவர்களுக்குள்ளே பிழையான வரை இருக்கும் அந்த குறித்த அந்த மனுஷன் அவனுடைய பிசாசினாவி, பிசாசின் ஆவியோடு, நான் விசுவாசிக்கிறேன் அந்த கிறிஸ்துவின் ஆவியோடு அந்த மேய்ப்பர்கள், போதகர்கள், வேதமார்கள் எல்லாரும் வேலை செய்தார்கள். இயேசுவை கண்ணில் காட்ட முடியல. கேலியும் கோபமும் காரணமின்றி என்னை பகைத்தார்கள் என்று எழுதப்பட்டது. எதுக்கு? பிழையான ஆவி. அப்படிப்பட்டவர்கள் உண்மையான இயேசுவை எதிர்ப்பார்கள். உண்மையான இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகளை எதிர்ப்பார்கள், கிடிச்சு தும்பாக்குவார்கள், புறங்கூறுவார்கள். பிசாசின் சித்தம் நிறைவேற அவர்களுக்கு விரோதமாக ஜெபம் பண்ணுவார்கள். இவர்களை விடாதையும், இது பிழை, இப்படியாக ஊழியம் செய்ய விடாதையும், அங்கே இருக்கிறார்கள் அகற்றி போடும். உனக்குள்ள அந்த கிறிஸ்துவின் தகப்பன். இதுதான் உண்மை. சரி, அவர்கள் வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இவர்கள் வாழ்க்கை என்ன? உண்மையான தேவனுடைய பிரசன்னம் இருந்ததா அவருடைய ஆவியின் மூலம்? இந்த போதகர்களே உருட்டும் திரட்டும் பொய்யும் மாயமானமும் குருட்டுத்தனமும் முட்டாள்கள் என்று சொன்னார் இயேசுவா. முட்டையன் பாம்புகள் என்று சொன்னார் இயேசுவா. மாயக்காரர்கள் என்று சொன்னார். குருடர்கள், குருட்டு வழிகாட்டிகள். அது உயர்ந்த தேவனின் ஆவி, ஒரே ஆவி. மகனின் ஆவி கட்டாயம் இருந்திருக்க வேண்டும். அவர்களுக்குள்ளே இருந்தால் இப்படியெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுவார. நான் இதையெல்லாம் இப்படி சொல்றது உனக்கு விளங்கும்படி. எத்தனையோ இடத்துல நாங்கள் அதை செய்தோம், இதை செய்தோம், பெய் துறந்தோம், அப்படி செய்யும், அற்புதங்கள் செய்யும். நான் உங்களை அறியேன். அவர்களுக்குள்ளே என்ன ஆவி? அக்கிரமம் செய்ய வேண்டாம், கட்டளைகளை உடைக்கிற வாழ்க்கை. நான் உங்களை அறியேன் என்றால் அவர்களுக்குள்ளே உண்மையான மெசியாவின் ஆவி இருந்தால் இயேசுவா அப்படி சொல்லி இருக்க முடியாது. அப்படி சொன்னால் அவர் தம்மை தாமே மாறுதலிக்கிறார் இல்லையா? ரெண்டு 2:12 படி.
2:13 தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார் என்றால் தம்முடைய வார்த்தைகள் பிழை என்று சொல்ல மாட்டார். நான் நடியை அறியவில்லை என்று சொல்ல மாட்டார். அது அவரை மறுதலிக்கிறதாகும். அவர் பொய் சொல்ல முடியாது. சொன்னால் அவரை தம்மை தாமே மறுதலிக்கிறார். ஏனென்றால் நானே உண்மை அவர் சொன்னார். வர இருக்கும் நாட்களை கொஞ்சம் பார்க்க போறீங்க. எப்படியா இயேசுவும் டேடியும் சேர்ந்து வழி நடத்த போகிறார்கள். இந்த டிங்கிடி டிங்காலை மீனாட்சி மாயமாலம் போய் உருட்டு திரட்டும் பெறட்டும். அவரை பற்றி ஏதாவது அறிந்து கொண்டு அவரை அறியாமல் வழியாலே கொண்டு வருவார். அவர்களது மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்படும். அவளுடைய முதலாவது கேரக்டர் 3 பிரிவுகள் தந்தேன். இப்ப அவன் தொடங்குறான் தேவஜனம் எனப்பட்ட உலகத்தை பொறுத்தவரை கிறிஸ்தவ கூட்டத்தோடு. இரண்டாவது கிறிஸ்துவை மேசியா என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. ஆகையினால் அவர்கள் எதையும் ஏற்றுக்கொள்வார்கள். பவுல் அப்போஸ்தலன் எந்த கிறிஸ்து பிரசங்கம் பண்ணினாலும் அந்த ஆவி ஏற்றுக்கொள்ளும். உள்ளுக்கு இருக்கிறது பொய்யான அந்த கிறிஸ்துவின் ஆவி. ஆவி ஆவி பிசாசு மனுஷர்களுக்குள்ளே குடியிருக்க விரும்புகிறது. ஒன்றல்ல மேனி. ஆனால் இந்த குறிப்பிட்ட ஆன்டிமெஷாயா டீமன் ஸ்பிரிட் தான் உள்ளுக்கு எதிர். ஆனா வழியால நடிக்கும். வார்த்தைக்கு கீழ்ப்படியாது. உண்மையிலே நடக்காது. பவுல் அப்போஸ்தலன் சொன்ன 2 கொரிந்தியர் 11:4 இன்னும் ஒரு இயேசுவா வேறொரு இயேசு கிறிஸ்து. நான் உங்களுக்கு பல தடவை சொன்னேன். அந்த ஆவியினாலே அந்த பொய்யான ஆவியை பெற்றவர்கள் அவர்களுக்கு தேவை என்ன இயேசு கிறிஸ்து சொல்லுகிறேன். இயேசு நல்லவர், இயேசு கைவிடான், இயேசு நேசிக்கிறான், இயேசு அழைக்கிறான், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு குணமாக்குகிறார், இயேசு அது, இயேசு இது, இயேசு அரவணைக்கிறார், இயேசு கண்ணீர் துடைக்கிறார், இயேசு கைவிடாம கடைசி மட்டும் கைவிடாம. This is what they like to hear. அதுக்கு காதுகள் கட்டிக்கிறார்கள் என்று சொல்லி பவுல் சொன்னான். அவங்களுக்கு ஏற்ற வார்த்தையும் போதகர்களை தெரிவு செய்வார்கள். இது பெரும்பாலாக இந்தியாவிலே நாட்டப்பட்டு அறிவிக்கப்பட்டு இன்று வரை பல பாட்டுகளோடும் ஓஹோ என்று பிரதிபலிப்புகளோடும் அதுவும் இதுவும் வண்டல்களும் எல்லா கஞ்சலையும் போதை என்று பண்ணி
இயேசுவில் உண்மையான அன்பு கூர்ந்து அவர் கட்டளைகளை எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிய முதல் உடன்படிக்கையிலும் எங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய கட்டளைகள் உண்டு. Oh yes. பத்து கட்டளைகள் எல்லாரும் கீழ்ப்படிய வேணும். அப்படி இல்லாட்டி முண்டத்தை செய்ய முண்ட கடை உண்டு வைத்து செய்து வில்லை அநேக பேர் வேண்டுவார்கள். இயேசுதான் மெஷாயா வேத வாக்கியங்களில் கூறப்பட்ட இயேசுதான் மெஷாயா பீட்டருக்கு வெளிப்படுத்தப்பட்ட மத்திய 16:16 பவுல் அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அப்போஸ்தலர் 9. Yeah. Okay, let's go. இன்னும் ஒரு இயேசுவை அறிவிக்கப்படுவான். இன்னும் ஒரு மேசியாவை பவுல் பிடித்தான். நாங்கள் அறிவிக்காத வேறு ஒரு இயேசு, அதுதான் உலகம் விரும்புகிறது. அதுதான் பிசாசினாலே உருவாக்கப்பட்ட அந்த கிறிஸ்து, அவனுடைய ஆவி, நாட்டைக்கும் ஆவி. இந்த நாட்களிலே அந்த கிறிஸ்து வெளிப்பட்டார் என்றால் அவனுடைய ஆளுகை தொடங்குது என்று வைப்போம். யாரு போய் மடியிலே விழுவார்கள்? யாரு போய் வணங்குவார்கள்? இந்த மனுஷனை கிறிஸ்தவர்கள் என்று எல்லாராலும் அறியப்பட்டு அந்நிய பாஷையும் பேசிக்கொண்டு வேறு ஒரு இயேசுவை உள்ள வச்சு கொண்டு இருக்கிறார். ஆவிக்குரிய சபையிலே இருக்கிறவர்கள் நொடு நொடு பாஷைகள் பேசுகிறவர்கள் அந்நிய பாஷை என்று உருட்டும் திரட்டும் பொய்யும் கள்ளமும் கபடமும் முழு பேரும் போய் விழுவார்கள் காலில். நேர்தான் உண்மையான கிறிஸ்து. ஏன்? அந்தாவிதானே அவங்களுக்கு உள்ள இருக்குது. Understood? Apostasy, உண்மையை விரும்பாதவர்களுக்கு கடும் பொய்யை அனுமதிப்பார். ஓகே, கொடிய வஞ்சகம் எது? பொய்யான கிறிஸ்துவை விசுவாசிக்க செய்வார். இப்ப விளங்குதா? இயேசுவை சொன்னார், நான் நிறைய பேர்ல வந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஒருவன் தண்டை பெயர்ல வருவான், நம்ம ஏற்றுக்கொள்ளும். Go, go, accept it. அதுதான் 2 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரத்திலே பவுலுக்கு கொடுத்த வெளிப்படுத்துதல். அந்த கொடிய வஞ்சகம் அந்த கிறிஸ்துவின் ஆவி உள்ளே வர அனுமதிப்பார். நடந்து கொண்டே இருக்கிறது. உண்மையிலேயே அவர்களுக்கு விருப்பம் இல்லை. கைய வைத்துட்டு ஏற்றுக்கொள்றாங்களா? கைய வைத்து ஏசப்பா எனக்குள்ளே வருவார். அவன் வீட்டு வாசல் வழிய மிதிக்க சகையு அறைக்குள் விடுறான். களவெடுத்த பொருட்களை வெளியாற கொண்டு வர. அதுதான் மெய்யான இயேசுவா. அதான் மெய்யான இயேசுவா. கண்டுகொண்டேன், நான் கண்டுகொண்டேன்.
பார்த்துருப்பாங்க ஆக்கள். என்னடா இது அறைக்குள்ள விடுறான். என்னொரு சாட்சி உன் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றப்பட்டதா? என்ன கிறிஸ்து உனக்குள்ளே? இதுக்கு பிறகு டேடிக்கும் மகனுக்கும் விருப்பமானால் எனக்கு வழி நடத்த கிடைத்தால் 2 கொரிந்தியர் 13:5 சோதித்து பார்ப்பது எப்படி? அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வந்தது பாப்பம் அவரிடத்தில் இருந்து வந்ததாண்டு. How to check up? உண்மையான இயேசுவா, பிசாசின் இயேசு உண்மையான மெஷியாவா, பிசாசின் மெஷியாவா, யார் எனக்குள்ளே சோதிச்சுப்பார்? பவுல் சொன்னான். அதை பார்க்கலாம். அடுத்தது 3வது John continues with the 3rd mark. தேவத்துவத்துக்குள்ள டேடியும் மகனும் 2 பேர் ஒரே ஆவி, பரிசுத்த ஆவி. அவர்களின் நெருக்கமான உறவு உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக இருந்து தொடர்ந்து நித்தியத்துக்குமாக இருக்கும் என்பது அந்த உறவை நானும் டடியும் உண்டாயிருக்கிறோம். 10:35 யோவானன் 10:30. இந்த ஒருமைப்பாடை அந்த கிறிஸ்துவின் ஆவி, போலி கிறிஸ்துவின் ஆவி, பிசாசின் ஆவி முழு மூச்சாய் வருகிறது. அவங்க 2 பேரையும் எடுத்து போட்டு தாங்கள் கண்டுபிடித்த ஒரு ஆவியை மையமாக வைத்து அவரே இயேசு கிறிஸ்துவினுடைய தகப்பன் என்று சொல்லி அவர்தான் என்னுடைய ஃப்ரெண்ட், இந்த 3ஆம் ஆளாகிய தூயாவி பரிசுத்தாவி அவர்தான் என்னுடைய ஃப்ரெண்ட், அவரை துக்கப்படுத்த வேண்டாம் பிளீஸ். இப்படியாக வெள்ளக்காரர்கள் பொம்பளைகளும் ஆம்பளைகளும் சொல்லி இன்று வரை கிறிஸ்தவர்கள் ஏற்பட்ட குருட்டாட்டம் உள்ள ஜனங்களை வழி நடத்துகிறார். நீ அதில் ஒரு ஆளா? உயிர்த்தெழுந்த இயேசுவாவே பரிசுத்தாவே அவர் உண்டடி. அப்ப மனுஷனா இருக்கிற நேரம் அவர் சொல்றார், நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்ய ஒரு ஆவியை அனுப்ப ஒரு ஆளை, அவரை உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அவரை தெரியும். அவர் தானே நின்று பேசுறார் முன்னால. அவருக்குள்ள டேடியே, டேடி ஒரு தேர்வாளனே. 2 கொரிந்தியர் 1:3 தொடக்கம் 5 வரை வாசிப்ப துள்ளி குதிப்பாய் சந்தோஷத்துல. நமக்கு உண்டாகிற கிறிஸ்துவினாலே எல்லா பாடுகளிலும் அவரே எங்களை ஆறுதல் படுத்துகிறார். அவரே டேடி. டேடி டேடி எங்களுக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர். கொடூர மரணத்துக்கு நாங்க பாடுபடுற நேரம் அவர் சும்மா இருப்பாரா? டேடி சும்மா இருப்பாரா? நீ நெருக்கத்துக்குள்ளாக போகும் நேரத்தில்
டாடி சும்மா இருப்பாரா? அவர் ஆறுதல் படுத்துந்தவன், சகல ஆறுதல் இருந்தவன். அவர் எல்லாத்தையும் விட்டுப்பட்டு மகனையும் விட்டுப்பட்டு தூயாவி 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 ஆவியானவன் ஆவியானவர் ஆவியானவர் சொன்னார், தூயாவி சொன்னார். சின்ன வயதில் இருந்து எனக்கு இயேசுவின் மேல் பற்றதை வைக்க போகும். அல்ல டாடி ஒன்றுமே தெரியாது. தூயாவியே வாரும், தூய ஆவியே வாரும், வாரும் ஞான சோதியே சோதி வாரும் ஞான சோதியே. 2, 3, 4, 5 வயது. அப்ப எப்படி டாடியை மகனையும் அறிகிறது, அவங்க 2 பேரையும் அறிகிறது தானே ராஜ்யத்தின் வாழ்க்கை. யோகானன் 17:3. பிழையான ஆவி உள்ளவர்கள் இந்த வார்த்தையை ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் பிழையா சொல்றேன். So the relationship within Godhead, தேவத்துவத்துக்குள்ளாக உறவு முறை டாடிக்கும் மகனுக்கும் மகனுக்கும் டாடிக்கும் இடையிலே வெறுக்கிறதும் முழு மூச்சாக அந்த கிறிஸ்துவினாவே. ஒருவேளை இந்த திருத்துவ போதனை நான் விசுவாசிக்கிறேன் 325 கொண்டு வரப்பட்டது டாடியை மானை அப்படியே மறக்க பண்ண தொடங்கி சின்னொரு கொசுவா அந்த பறவை பெருசாக ஆரம்பித்தது. 381 பெருசு பெருசாய் இப்பொழுது 2 பேரும் டாடியும் மகனும் மறைந்து போனார்கள். எந்த ஆவியாய் இருக்கும்? 1 யோகானன் 2:22 இயேசுவை மெசியா அல்ல என்று மறுதலிக்கிறவனை ஏற்றுக்கொள்ளாதவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன்? டாடியையும் மகனையும் ஏற்றுக்கொள்ளாதவரே அந்த கிறிஸ்து ஆன்டி மெஷாயா. நோக்கள் ஆரம்பத்தில் சொன்னி கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? டாடியை மகனையும் ஏற்றுக்கொள்ளாமல் வீழ்றது எப்படி? என்னென்று ஒரு ஆள் அதை செய்யலாம்? யாராவது சொல்லுவார்களா? அது உயர்ந்த தேவனையும் அவர் மகன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் எப்படி மறுதலிக்கிறார்கள் தெரியுமா? தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளையும் இயேசுவ மூலம் இந்த கடைசி நாளில் பேசிய தேவனுடைய வார்த்தை அவருக்குள் இருந்து பேசப்பட்டது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். They will not accept the words, the scriptures. அதுதான் thank you யோகானனை விட்டு பிரிஞ்சு போன கூட்டம். சபைகளிலே இந்த வார்த்தை கற்பிக்கப்படும் சபைகளிலே இருக்கிற
அந்த கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள், போலி கிறிஸ்துவின் பிரசன்னத்தை உடையவர்கள், they will have to get out. இருக்கிறார் தடியின் சொற்களை தீர்க்கதரிசிகள் மூலம் கொடுத்தது யேசுவா. First Peter 1 10-11 இயேசுவாவை கொடுத்தார் தீர்க்கதரிசிகளுக்கு. ஜெரமாயா, ஐசாயா, எத்தனையோ இடங்களில் இஸ் கோட்டிங் தோஸ் அவர்களை. ஏசாயா நன்றாக உங்களை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். இந்த ஜனம் தொண்டையாலே என்னை ஆராதிக்கிறார், அவர்கள் இருதயமும் வேற எங்கேயோ நன்றாக அப்படியாக சொல்லி இருக்கிறார். விளங்குதான். இயேசுவா சொன்னார், I don't know the scripture exactly. உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன், உங்களை அவர் வார்த்தையை கொண்டு சென்ற அப்போஸ்தலர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். சங்கிலிய பார்த்தீங்களா? The chain என்ன காமனா வருது? வார்த்தை. அப்போஸ்தலர்கள் இயேசுவின் வார்த்தையை கொண்டு போனார்கள். ஏற்றுக்கொள்ளாத இடத்துல செருப்பில் இருக்கிற தூசியை தட்டி போடுங்கள் என்று சொல்லிட்டார். அதை பார்த்தீங்களா? What a wonderful scripture it is. நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். அனுப்புகிறவன் என்னத்தை கொண்டு போறான்? இயேசுவின் வார்த்தைகளை. அப்ப அவங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசுவா சொல்றான், உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களது வார்த்தையை என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார். நான் தானே கொடுத்த நான் வார்த்தையை. அடுத்தது என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவர் யார்? இயேசுவை அனுப்பினது டாடி. என்னை ஏற்றுக்கொள்ளுகிறது என்றால், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறது என்றால், அவர் கொண்டு வந்த வார்த்தையை உண்மை என்று ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிவது. obey, obey, hello, obey. அது பிறகு உண்மையானவர் நாளாந்த பின்பற்ற வேண்டும் இயேசுவை. சோ என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவர் டாடியை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஏன்? அவர் தானே எனக்குள்ள இருந்து பேசின. என் வார்த்தைகள் என்னுடையது அல்ல, நான் சுயமாய் பேசவில்லை. I know for sure right now that is son. Yeah. They were watching you and me. எங்கெங்கு பேசுற கேட்கிறார்களோ, they know by name. அவர் ஆடாகி இருக்கிறபடியால் அவர் குரல் கேட்டு நீ பின்னாடி உன் பேரை சொல்லித்தான் கூப்பிட்டு கொண்டு போறார். இந்த காதுகள் கேட்டிருக்காமல் இருக்கலாம். அவர் குரல் கேட்கும் மாடுகள்
அவருடையது. எனக்கு சொந்தமான ஆடுகள், குரலுக்கு செவி கொடுக்கும் ஆவிகள், ஆடுகள், அவைகள் தான் அவருக்கு சொந்தம். சொந்தம். யோஹானன் சர்ச்சிலே பிரிந்து போனவர்கள் அவருக்கு சொந்தமல்ல. ஆட்டு மந்தையிலே அவர்கள் இருக்கவில்லை. போலி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாக இருந்தார்கள். இன்னும் ஒரு கேரக்டர், அந்த கிறிஸ்துவின் ஆவி, அவர் வந்துட்டார். நீங்க என்ன காத்து கொண்டிருக்கிறீங்க? Messiah has come. He has come. இது எங்க அவர் வார, இது அந்த கிறிஸ்துவின் ஆவி. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட வெள்ளக்காரன், கரவால், பிரவுன், இந்தியா, ஸ்ரீலங்கா, பிதாவும் மகனும், டேடியும் மகனும் என்கிற அந்த ரிலேஷன்ஷிப், அதை வெளியரங்கமாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நோ, they won't do that. அவர் ரெண்டு பேரையும் விட்டுப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு until now they are holding on to a title name, a title name. Holy Spirit. அது ஒரு பேர் அல்ல, ஒரு டைட்டில் நேம். ஒரு கதிரையில, பெரிய மேடையில, ஒரு கதிரையில் எழுதியிருக்கிறது, மனுஷனின் கதிரை. மனுஷனின் கதிரை அது ஒரு ஆளா? இல்லை, மனுஷனுடைய கதிரை. அங்க யாருக்கு வருவார்கள்? எவரும் உட்காரலாம். எந்த நாயும் பூனையும் போய் உட்காரலாம். The title name Holy Spirit, தேவனுடைய கேரக்டரும் தேவனுடைய தன்மையும் அவருடைய நிலை. அவர் ஆவியாய் இருக்கிறார். கண்களால் பார்க்க முடியாது. அவர் பிரசன்னம் எல்லை இல்லை. பாதாளமும் அவருக்கு திறந்திருக்கிறது. ஒரு உருவியும் கீழே விழாது. அவர் பார்க்காமல் அது எப்படி? அது ஐயோ, எங்களால இயலாது. எந்த மீன் எதை பிடிச்சு விழுங்குது, எந்த சமுத்திரம் இந்த நேரத்தில் எந்த குழந்தை பிறக்குது, எந்த குழந்தை சாகுது, எந்த மனுஷன் சாகுறான், எங்கே யுத்தம் நடக்கிறது, எங்கே தற்கொலை, எல்லாம் டேடியும் மகனும் ஒரே ஆவி. The Holy Spirit is always true. Daddy and son. அந்த கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள். நீ எவ்வளவு அந்நிய பாஷை பேசினாலும் பரவாயில்லை. நான் சொல்லும் இந்த காரியத்தை
நம்முடைய ஐக்கியம் டேடியோடு மகனோடு நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய். தேவனிடத்திலே கெஞ்சு, என் கண்களை திறவும். ஏனென்றால் அந்த கிறிஸ்துவின் ஆவி டேடியும் மகனின் உறவை, அவர்கள் ஊழியத்தை நேர் செயல்பட மனுஷனுக்குள்ளே அந்த கிறிஸ்துவின் ஆவி, அந்த ஆவி அவனுக்கு தெரியாமல் பரிசுத்த ஆவி என்று நடிக்குது. அது நடிக்குது. பதில் போடுகிறவன் தானே அந்த கிறிஸ்து. உண்மையான கிறிஸ்து இருக்க வேண்டிய இடத்துல மேசியா தள்ளி போட்டு டூப்ளிகேட் உன் வாழ்க்கையினாலே அறிந்து கொள்வாய். அல்லது சுத்தமாயமானமாக பரிசெயர் கொண்ட மாதிரி அப்படி சொல்றாங்கள, சுண்டல் அறிவாய். சுண்டல் குறிஞ்சா சுண்டல் அற்றிஞ்சு அற்றிஞ்சு போனால அதிஞ்சு கொண்டே இருப்பாய். உள்ளுக்கு பிழையான ஆவி. உண்மையான தேவனுடைய மகனாகி ஐசுவாவின் ஆவி உனக்குள்ளே இருந்தால் அவர் தனியா இருக்க முடியாது. டேடியோடு தான் இருப்பார். Never alone. மகனை உடையவன் தேவனை டேடியை உடையவன். Always ஒன்று யோவானன் 5:23 டேடியும் மகனும் இந்த கூட்டுறவை எடுத்து போட தந்திரமாக நுழைந்தது 325. இன்று வரை பவுல் அப்போஸ்தலன் அபோஸ்டசி விசுவாச துரோகம் என்று சொல்லப்பட்டது முதல் நடக்க வேண்டும், நடந்தது. அதுக்கு பிறகுதான் அந்த கிறிஸ்து வெளிப்படுவான். Who knows? When? Nobody knows. அவன் 7 வருஷம் ஆளுகை செய்வான். அது நாங்கள் இப்ப பார்க்கறது இல்லை. He going to act like the real Messiah. 3.5 வருஷங்களுக்கு ஆக்ட் பண்ணி போட்டு எல்லாருக்கும் உதவி செய்து அற்புதங்கள் அடையாளங்கள், முழங்காலோட வெட்டி கால் இல்லை, இடுப்போட வெட்டி கால் இல்லை, அதெல்லாம் வளரும். டேடி அதை அனுமதிப்பார். ஏற்கனவே இதை வெறுத்தாக்கள் உண்மையின் மேல் இருக்க வேண்டிய விருப்பம் ஆசை இல்லாதபடியால் பொய்யை விசுவாசிக்கும்படி பொய் அந்த கிறிஸ்துவின் மனுஷன் ஆவி அதை அனுமதிப்பார். நீயாக எடுத்து ஆராய்ந்து படி. 2 பேர் 3 பேர் சேர்ந்த படிங்க. அந்த ஆவி இப்பொழுது வேலை செய்கிறது. உண்மையான இயேசுவா அறிவிக்கப்படாததுனால் பவுல் சொன்னபடி 2 Corinthians 11:4
பழியான ஆவி உள்ளே போகிறது. ஒரு மனம் திரும்புதல் இல்லை. களைகள் பிசாசினாலே உள்ளே கொண்டு வரப்பட்டது. கிறிஸ்தவ கூட்டங்கள் சர்ச் எனப்படுகிறது. Come on, open your eyes, believe the truth. Receive the blessing. Yavareka Yahovah Pastor. Yagir Yahovah Palavali Kaviuneka. Isa Yahovah Palavali Kaviuneka. Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்கச் செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயர் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இன்றைக்கும் நாங்கள் பெற வேண்டிய சாப்பாடை கொடுத்தார். Be thankful. அது இந்த நாட்களில் Be thankful. உருக்க சொல்லலாம். Thank you, Daddy, for the word you gave. Your lives. So till we see you again tomorrow, God willing, the blessings of Daddy and Son, அவரது பிரசன்னம் உங்களை வழிநடத்தும். Shalom.